ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம நான்வெஜ் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான்வெஜ் லவர்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே வேண்டாங்க, நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது 2 சுவையான டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ப்ரான்ஸ் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸில் 2 சைஸ் இருக்குது, சின்னது பெருசு. சின்ன சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 to 5 minutes குக் பண்ணாலே போதும். இப்போ பெரிய சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா 5 to 8 minutes குக் பண்ணால் போதும். டைமிங் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 8 minutes ஆகும். இப்போ இது ஓவர் டைம் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பட்டை 1, கிராம்பு 2 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அடுத்து எடுத்து வச்சுருந்த பட்டையும் கிராம்பும் ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. மீன்வேல் இப்போது நம்ம ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இன்னொரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான்ஸு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 minute நல்லா குக் பண்ணிவிடுங்க மூடி வச்சுட்டு. அடுத்து இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 1 minute ஆகிடுச்சு. ப்ரான்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ப்ரான்ஸ் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். அடுத்து பச்சை மிளகா, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் குக் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 6 to 7 minutes வரைக்கும் நல்லா மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஸோ 7 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், நல்ல தொக்கு பதத்துக்கு டேஸ்டியான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் ரைஸ்க்கு தொட்டும் சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு நல்லா தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னங்க, ஈஸியாக ஆயிடுச்சுல? ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து டேஸ்டியான ஃபிஷ் தந்தூரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபிஷ் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகா பொடி எடுத்துக்கோங்க, மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க, ஹாஃப் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் மீன் வறுவல் மசாலா அது கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல க்ளீன் பண்ணி வச்ச மீனில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுவல் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த லெமனும் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பரவலாக பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க கையில். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. நார்மலாக வெளியிலே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விட்டுருங்க ஃப்ரீயாக. அப்போ தான் நல்லா இந்த மசாலா வந்து செட் ஆகும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பீஸையும் இந்த ஆயிலில் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு நல்லா கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க மேலாக. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். அப்பப்போ டர்ன் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதை வந்து வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நல்லா இறக்கிடுங்க. வாவ், பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்ணும் போல் இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.
ஒரு சின்ன விஷயங்க ஆக்சுவலாக. இப்போ இதே நம்ம மீன் வறுவல் பண்ணுறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு ஏதாவது மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, பட் அது மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக பேனில் வந்து இப்படி பண்ணிங்கன்னா சிக்கன் தந்தூரி சாப்பிடுவீங்கள்ல, அதே டேஸ்ட்டு ஃபிஷ் தந்தூரி செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், 2 சுவையான டிஷ் எப்படி ஈஸியாக வீட்டில் நம்மளே செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க விஷயம். இதை மட்டும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஓ மை காட், ஸ்மெல் என்ன ரொம்ப இழுக்குதுங்க. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.